Hello all, welcome to my YouTube channel. In the video English வார்த்தை can ஓட மீனிங் என்ன, அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் and அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் ஓட உங்களுக்கு சொல்லி தர போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நிறைய இங்கிலீஷ் பேசிக் வேர்ட்ஸ் உங்களுக்கு வரும், கத்துக்குவீங்களாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் can ஓட மீனிங் என்னன்னு பார்த்தலாம். can அப்படின்னா முடியும், சரிங்களா? எங்கெல்லாம் தமிழ்ல முடியும் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் இங்கிலீஷ்ல can யூஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ மீனிங் புரிஞ்சது. நெக்ஸ்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு பார்த்தலாம், சரிங்களா? இப்போ தமிழ்ல எல்லா கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ், அதாவது முடியும்ங்கிற வேர்டு வந்து கடைசியில யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? எக்ஸாம்பிள்ஸ் வர முடியும், சாப்பிட முடியும், யோசிக்க முடியும், கூப்பிட முடியும்ட்டு எல்லாமே முடியும் வந்து கடைசியில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் எல்லா கிராமட்டிக்கல் வேர்ட்ஸுமே நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிடுவோம், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வர முடியும், இது எப்படி சொல்லலாம் நீங்களே யோசிக்கலாம். ஓகே, கேன் கம். நெக்ஸ்ட் ஒன் போக முடியும், கேன் கோ. சாப்பிட முடியும், கேன் ஈட். யோசிக்க முடியும், can think. ஏற முடியும், can climb. இறங்க முடியும், can get down. புரிஞ்சுக்க முடியும், can understand. வைக்க முடியும், can keep. போட முடியும், can put. வீச முடியும், can throw. நடக்க முடியும், can walk. ஓட முடியும், can run. விளையாட முடியும், can play. செய்ய முடியும் இல்லைனா பண்ண முடியும், can do. வேலை செய்ய முடியும், can work. பயன்படுத்த முடியும், can use. உதைக்க முடியும், can kick. குத்த முடியும், can punch. அறைய முடியும், can slap. ஜீர்ணிக்க முடியும், can digest. தோண்ட முடியும், can dig. புதைக்க முடியும், can bury. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேனோட மீனிங். இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்த்தலாங்களா இதை வச்சு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னால யோசிக்க முடியும். ஓகே, என்னால யோசிக்க முடியும். யோசிக்க முடியும்னா உங்களுக்கு தெரியும், can think. அதே இந்த சென்டென்ஸ்ல என்னாலன்னு வந்திருக்கு. என்னாலனா ஐ. அப்போ என்னால யோசிக்க முடியும், ஐ can think. நெக்ஸ்ட் என்னால சாப்பிட முடியும், ஐ can eat. என்னால எழுத முடியும், I can write. அப்போ என்னாலன்னு சொல்றப்போ என்ன யூஸ் பண்ணும் இங்கிலீஷ்ல? ஐ யூஸ் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி என்னால பண்ண முடியும், என்னால எழுத முடியும், என்னால சாப்பிட முடியும் அப்படின்றப்போ கேன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ரைட், நெக்ஸ்ட் ஒன் அவனால கூப்பிட முடியும். அவனால, அவன் சொல்றப்போ he. அப்போ அவனால கூப்பிட முடியும், he can call. நெக்ஸ்ட் அவனால சாப்பிட முடியும், he can eat. அவனால விளையாட முடியும், common wise, he can play. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் அவளால, பொண்ணு. ஓகே, அவன் சொன்னாலும் அவளாலன்னு சொன்னாலும் ஒரே வார்த்தை தான் இங்கிலீஷ்ல she. ஓகே, அவளால ஏற முடியும், she can climb. அவளால இறங்க முடியும், she can get down. அவளால வேற யோசிக்க முடியும், she can think. இப்போ புரிஞ்சுங்களா? I can think, என்னால யோசிக்க முடியும். He can think, அவனால யோசிக்க முடியும். She can think, அவளால யோசிக்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தலாம். அவங்கனால தூங்க முடியும். அவங்கனாலன்னு சொல்றப்போ ரெண்டுக்குமே இங்கிலீஷ்ல they தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அவங்கனால தூங்க முடியும்னு சொல்றப்போ they can sleep. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் அவங்கனால புரிஞ்சுக்க முடியும், நீங்களே சொல்லலாம், they can understand. நெக்ஸ்ட் அவங்கனால மூட முடியும், they can close. புரிஞ்சுங்களா? I, he, she, they. நெக்ஸ்ட் ஒன் we. ஓகேங்களா? இது எப்படி சொல்லலாம்னா நம்மனால பறக்க முடியும். நம்மன்னு சொன்னாலும் நம்மனாலன்னு சொன்னாலும் அதுக்கு we தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப நம்மனால பறக்க முடியும், we can fly.
நம்மனால பயன்படுத்த முடியும். we can use. நம்மனால மறைக்க முடியும். we can hide. புரிஞ்சுங்களா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன், உன்னால ஜீர்ணிக்க முடியும். உன்னாலன்னு சொன்னாலும் நீன்னு சொன்னாலும் ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான் யூ. அப்போ உன்னால ஜீர்ணிக்க முடியும். யூ கேன் டைஜஸ்ட். ஓகே. உன்னால பேரம் பேச முடியும். பேரம் பேசுறதுக்கு என்ன சொல்லுவோம்னா பார்கெயின். அப்போ பேரம் பேச முடியும்னு சொல்றப்போ கேன் பார்கெயின். அப்போ உன்னால பேரம் பேச முடியும். யூ கேன் பார்கெயின். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், உன்னால தோண்ட முடியும். தோண்டு அப்படின்னா என்னன்னா டிக். நம்ம பார்த்தோம் முன்னாடியே. அப்போ தோண்ட முடியும்னு சொல்றப்போ கேன் டிக். உன்னால தோண்ட முடியும்னு சொல்றப்போ யூ கேன் டிக். ஓகேங்களா? அப்போ 6 வேர்ட்ஸ் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட், அதனால இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, அதனால திறக்க முடியும். அது இல்லைன்னா அதனால ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான் இட். ஓகே. அதனால திறக்க முடியும். இட் கேன் ஓப்பன். நெக்ஸ்ட் ஒன், அதனால கனவு காண முடியும். கனவு காணுன்னு சொல்றப்போ ட்ரீம். அப்போ அதனால கனவு காண முடியும். இட் கேன் ட்ரீம். ஓகேங்களா? எல்லாமே சேர்த்து மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஐ கேன் ஜம்ப். என்னால குதிக்க முடியும். ஹீ கேன் ஜம்ப். அவனால குதிக்க முடியும். she can jump. அவளால குதிக்க முடியும். they can jump. அவங்கனால குதிக்க முடியும். we can jump. நம்மனால குதிக்க முடியும். it can jump. அதனால குதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கேனோட மீனிங் என்னன்னு புரிஞ்சுது, முடியும். அது வச்சு சில சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? முன்னாடி என்ன வார்த்தை யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸ் மாத்திக்கலாம். சரிங்களா? ஐ, he, she, they, we, you and it. இதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி சென்டென்ஸ் மாறிடும். இப்போ உங்களுக்கு கேனோட மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல காண்டோட மீனிங் என்னன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பேசிக்ஸ்ல இருந்து இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ கைஸ். ஸோ மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.